அதானியோடு தான் வரவு செலவு. சபரீசன் வரையிலும் அதானியோடு நெருக்கத்தில் இருக்கிறார். சபரீசனை வந்து இவ்வளவு பெரிய கார்ப்பரேட் முதலாளி வீட்டில் பார்த்து விட்டு போகிறார். சபரீசன் தான் பின்புலமாக இருக்கிற அரசு. முன்புலமாக இருக்கிற அரசு நம்முடைய உதயநிதியும் ஸ்டாலினும். யாரும் கேட்க மாட்டார்கள். கூட்டணி என்ற பெயராலே வைகோ கேட்டாரா? திரும்ப கேட்பாரா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்குமா? யாரும் கேட்க மாட்டார்கள். இதர் தரப்பிலிருந்து ராமதாஸ் கேட்கிறார். பிறகு இந்த திசை மாறி போய் விடுகிறதே. அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய நம்பகத்தன்மையே போய்விடும் அளவிற்கு மிகப்பெரிய மோசடியை அதானி புரிந்திருக்கிறார். அவ்வளவு தொலைவில் உள்ள அமெரிக்கா இந்த குட்டி தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிட்டு லஞ்ச ஊழலில் மிதக்கின்ற நாடு அது. அதானியினுடைய மடியில் தவழுகின்ற மாநிலம் அது. இதற்கு போய் இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று 2 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்துகிறது. இந்த போராட்டம் முக்கிய நோக்கத்திலிருந்து மூல நோக்கத்திலிருந்து மாறிவிடாதா என்று கேட்கிறேன். இப்பொழுது நம்முடைய நோக்கம் அதானி செய்த ஊழல், அதில் தமிழ்நாட்டினுடைய பங்கு, இது குறித்த செய்தியை வெளிக்கொண்டு வருவதா, இதற்காக நாம் போராடுவதா? அதை விட்டுவிட்டு இந்த போராட்டம் என்பது ராமதாஸுக்கு வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்ததாக மாறிவிடுகிறது. இவர்களே இடம் கொடுக்கிறார்கள். அன்புமணியே இடம் கொடுக்கிறார், ராமதாஸே இடம் கொடுக்கிறார். போராட்டம் திசை மாறுகிறது. ஆக மொத்தம் கடைசியில் அதானி ஏன் வந்தார், என்ன கொடுத்தார், வாங்கினார், எந்த நிலக்கரியில் சிக்கல், அமெரிக்க கோர்ட் என்ன சொல்லுகிறது என்பதெல்லாம் போய் கடைசியில் நம்முடைய அன்புமணி எடுத்த நிலைப்பாடு காரணமாக போராட்டம் ஐயாவினுடைய மரியாதையை மீட்பதற்கான போராட்டமாக மாறி முடியப் போகிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பழக்கருப்பையா அவர்கள். சார் வணக்கம் சார். சமீபத்தில் அதானி ஸ்டாலின் சந்திப்பு குறித்து திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டிருந்தார். அதுக்கு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொன்னதும் அது ஒரு விமர்சனமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. உண்மையில் அதில் என்னது அதானி சந்திப்பும் ஸ்டாலின் அதுக்கு என்னதான் சார் காரணம்? அதாவது அதானி தென்கிழக்கு ஆசியாவிலேயே பெரிய முதலாளி, கார்ப்பரேட் முதலாளி. அவருக்கு அமெரிக்க வங்கிகள் பல லட்சம் டாலர்கள் கடன் கொடுக்கின்ற அளவிற்கு அவர் ரொம்ப பெரிய வலுவான கார்ப்பரேட் முதலாளி. அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், முதலமைச்சரை பார்க்கிறார், புரிகிறது. ஆனால் சபரீசனையும் பார்க்கிறார். சபரீசனை எதற்காக பார்க்க வேண்டும்? அப்படியானால் எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் சபரீசன் மூலம் நடைபெறுகிறது என்பது பொருள். அதனாலே தான் சபரீசன் அரசு வட்டத்திற்கு வெளியே அரசை நடத்துகின்ற வலுவான மனிதர்களில் ஒருவராக இருக்கிறார். ஆகவே சபரீசனை வந்து பெரிய கார்ப்பரேட் முதலாளி அதானி பார்க்கிறார். சபரீசனை பார்ப்பது ஒரு அரசாங்கத்தை கைக்குள் கொண்டு வருவதற்கு சமமானது என்று கருதுகிற காரணத்தினாலே தான் சீஃப் செக்ரட்டரியை பார்த்தால் நமக்கு புரியும் சபரீசனை எதற்கு பார்க்க வேண்டும். நம்முடைய அறப்போர் இயக்கம் ஒரு பெரிய குற்றச்சாட்டினை வைத்தது. இந்தோனேசியா போன்ற பிற நாடுகளில் 3000 ஒரு டன் 3000 தரத்திற்குள்ள நிலக்கரியை, அது ஒரு நிலை, 5000 தரத்திற்குரிய நிலக்கரி ஒரு நிலை. இவர்கள் 3000 தரத்திற்குள்ள நிலக்கரியை வாங்கிவிட்டு 5000 தரத்திற்குரிய நிலக்கரி என்று அதை கணக்கு காட்டினார்கள். ஆனால் ஒரு டன்னுக்கு 2000 ரூபாய் போகுமானால் எத்தனை லட்சம் டன் தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது? அடிக்கப்பட்டிருக்கின்ற கொள்ளையின் அளவு எதுவாக இருக்கும் என்று அறப்போர் இயக்கம் தெளிவாக சொன்னது. இதை அறப்போர் இயக்கம் சொன்னதை இவர்கள் பொருட்படுத்துவதில்லை. இப்பொழுது அமெரிக்காவிலே சொல்கிறார்கள், இந்த அதானி அமெரிக்காவிலும் இந்த ஊழலை புரிகிறார். அதன் காரணமாக அமெரிக்க வங்கிகள் ஏராளமாக அவருக்கு கடன் கொடுத்திருக்கின்றன. பங்குச்சந்தையினுடைய நம்பகத்தன்மையை அதானி அழித்து விடுகின்ற போது அவருடைய பங்குகள் மட்டும் விழுகாது, அமெரிக்க வங்கிகளும் சேர்ந்து விழுந்துவிடும். ஆகவே ஏனென்றால் இவையெல்லாம் 2 லட்சம் கோடி இறக்கம் ஏற்பட்டிருக்கிறது சந்தையில். இவர் மோசடியான மனிதர் என்கின்ற கருத்து ஏற்பட்ட போது 2 லட்சம் கோடிக்கு அவருடைய பங்குகள் மதிப்பிழந்திருக்கின்றன.
இத்தகைய நிலை அமெரிக்காவில் ஏற்படுகின்ற போது கொடுத்த வங்கிகளின் கடன் என்ன ஆகும், மக்கள் செய்த முதலீடு என்ன ஆகும் என்கின்ற கேள்வியை எழுப்பி வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கிலே பேசுகிற அரசு வழக்கறிஞர் பேசியிருக்கிறார், அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய நம்பகத்தன்மையே போய்விடும் அளவிற்கு மிகப்பெரிய மோசடியை அதானி புரிந்திருக்கிறார். இந்த மோசடியில் இவர் லஞ்சம் கொடுத்து கவிழ்க்கின்ற மோசடிகளில் அமெரிக்கா மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசும் இன்னும் சில அரசுகளும் பங்கு கொண்டிருக்கின்றன என்று சொல்லி தமிழ்நாட்டை இழுத்து பேசியது. நமக்கு இங்கிருந்து பயணம் செய்தால் அடுத்த கண்டத்திற்கு 24 மணி நேரம், ஒரு நாள் சென்று தான் போக முடியும். அவ்வளவு தொலைவில் உள்ள அமெரிக்கா இந்த குட்டி தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிட்டு லஞ்ச ஊழலில் மிதக்கின்ற நாடு அது, அதானியினுடைய மடியில் தவழுகின்ற மாநிலம் அது என்று சொல்லி அமெரிக்காவில் பேசியிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே அரசு வழக்கறிஞர் பேசுகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமான நிலை. இவ்வளவு மோசமான நிலையில் ராம்தாஸ் கேட்கிறார், உங்களுடைய சந்திப்பினுடைய நோக்கம் என்ன, அவர் எதற்காக வந்து சபரீசனை சந்திக்க வேண்டும், உங்களை சந்திக்க வேண்டும், ஏற்கனவே உள்ள நிலக்கரி விவகாரங்கள் எல்லாம் நினைவு கூறுகின்ற வகையில் அவர் இந்த கேள்வியை எழுப்புகிறார். எழுப்பினால் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அவர். ஏனென்றால் அரசு நடத்துகிறார், ஊழல் நடக்கிறது என்று சொல்லி ஒரு முக்கியமான அரசியல் கட்சியின் தலைவர் பேசுகிற போது அதற்கு விடை சொல்வதற்கு பதிலாக அவர் சொன்னார், ராம்தாஸுக்கு வேறு வேலை இல்லை என்று சொன்னார். இப்பொழுது ராம்தாஸ் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, நல்ல அரசியல் ஞானம் உள்ளவர், பொது வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருக்கிறார், ஒரு கட்சியினுடைய தலைவர், தகுதியான மனிதர். அவரை போய் இவருக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு மோசமான ஒரு சொல்லாடல், காமெண்ட். இதை குறித்து ராம்தாஸ் மகன் ரொம்ப சினம் கொண்டிருக்கிறார். ஐயாவை மரியாதை இல்லாமல் பேசிவிட்டீர்கள், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் இதை ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுக்கச் செய்தார். நான் கேட்கிறேன், தமிழ்நாடு முழுவதும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினர் பெரிய போராட்டத்தில் 2 நாட்களாக ஈடுபட்டிருக்கின்றனர். விழுப்புரம் வருகின்ற முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டப் போவதாகலாம் சொல்லியிருக்கிறார்கள். விழுப்புரத்திற்கு அவர் செல்லவில்லை, இப்பொழுது மழை காரணமாக செல்லவில்லை என்று சொல்லியிருக்கார். அது போகட்டும். நான் கேட்கிறேன், ராமதாஸ் எவ்வளவு தகுதியான மனிதர், அவர் ஏன் இவ்வளவு மதிப்பு குறைவாக முதல்வர் பேச வேண்டும் என்பது அன்புமணியினுடைய கேள்வி. ராமதாஸ் மதிப்புக்குரிய மனிதர் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. அவர் அரசியல் நுட்பம் வாய்ந்தவர் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. பொதுப்பணியில் நீண்ட காலமாக ஈடுபட்டிருப்பவர் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. ஆனால் இந்த மதிப்பை போய் ஸ்டாலின் நமக்கு எதிர்பார்க்கிறார். அவர் ஸ்டாலின் மதிப்பு கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், எடுத்தறிந்தது போல் பேசுகிறார், இவருக்கு என்ன வேலை என்று சொல்வது என்பது பெரிய கொச்சையான சொல் என்று அதை கருத முடியாது. ஆனால் அரசின் செய்த தவறு தானே சுட்டி காட்டியிருக்காரு. அரசினுடைய தவறை சுட்டி காட்டியதை பற்றி தானே பேசுகிறேன். அரசு அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது, ஊழலில் சிக்கியிருக்கிறது. ஆகவே அவர் கேட்கிறார், அதை பற்றி அவர் எப்படி சொல்லுவார்? நான் ஊழல் செய்தேன் என்று சொல்லுவாரா? எப்பொழுதும் மௌனமாக இருப்பது தான் அவருடைய வழக்கம். இந்த முறை அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இவருக்கு வேறு வேலை இல்லை, ஆகவே ஏதாவது பேசுவார், இவருக்கு நான் பதில் சொல்ல கடமைப்படவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் என்றால், அரசு யாருக்கும் கடை கௌடி குடிமகனுக்கும் அவன் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த தரமும் இல்லாத இந்த அரசிடம் போய் நீங்கள் உயரிய மதிப்பீடுகளை எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்வது என்ன என்றால், இதற்கு போய் இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று 2 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்துகிறது. இந்த போராட்டம் முக்கிய நோக்கத்திலிருந்து மூல நோக்கத்திலிருந்து மாறிவிடாதா என்று கேட்கிறேன். இப்பொழுது நம்முடைய நோக்கம் அதானி செய்த ஊழல், அதில் தமிழ்நாட்டினுடைய பங்கு, இது குறித்த செய்தியை வெளிக்கொண்டு வருவதா, இதற்காக நாம் போராடுவதா? அதை விட்டுவிட்டு ராம்தாஸை மதிக்கவில்லை என்பதற்காக போராடுவதா? ராம்தாஸை மதிப்பதற்கு தகுதியுடையவரா இவர்? ராம்தாஸை இவர் மதிக்கவில்லை என்பதற்காக நாம் போராடுகின்ற போது நம்முடைய மூல நோக்கம் மாறிவிடுகிறது. இப்பொழுது இதன் மீதே போராட்டம் நடக்கும், இதன் மீதே சொல்லாடல்கள் நடக்கும். நீ பேசாததையா நாங்கள் பேசிவிட்டோம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் எத்தனை பேரை அவமரியாதை கொடுத்து அவமரியாதை செய்து பேசியிருக்கிறீர்கள் தெரியாதா, பழைய வரலாறை காட்டவா என்று மந்திரிகள் பேசுகிறார்கள். ஆகவே இப்பொழுது இந்த போராட்டம் என்பது ராமதாஸுக்கு வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்ததாக மாறிவிடுகிறது.
ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த போராட்டம் என்பது முதிர்ந்த அரசியல்வாதியான ராம்தாஸ், என்னை நீ மதிக்காமல் போ, ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு விடை சொல்வது மக்கள் சம்பந்தப்பட்ட சிக்கல் என்று கேட்பதற்கு பதிலாக என்னுடைய மரியாதையை போக்க நீ யார் என்று கேட்டால் இப்பொழுது அவர் பதில் சொல்ல இவர் பதில் சொல்ல போராட்டம் முக்கிய மூல நோக்கமான அதானியினுடைய ஊழல், ஸ்டாலினுடைய பங்களிப்பு என்பது போய் ராம்தாஸை இவர் இப்படி பேசலாமா என்பதில் நின்றுவிடும். அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்கிறாரு. அதில் நிற்பது தவறு என்பது நான் சொல்லுகிறேன். பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக போராடுகின்ற போது நம்முடைய மரியாதை குறித்து நாம் பேசினால் பொதுமக்களுடைய பிரச்சனை திசை மாறிவிடும். புரிகிறதா? அதனாலே இது தேவையில்லாத போராட்டம் என்னுடைய கருத்து. ஏனென்றால் உங்களுடைய மூல நோக்கம் சிறந்தது, அந்த ஊழலை வெளிக்கொணர்வது. அந்த மூல நோக்கத்திலிருந்து இவருடைய மரியாதையை குறித்த போராட்டமாக இதை மாற்றிவிட்டால் அவர்கள் லம்பானி கச்சேரியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். ஆக இந்த மூலச்சிக்கல் திசை மாற்றப்பட்டுவிடும். ஆகவே இப்படி நடப்பது என்பது சிறந்ததில்லை, நல்ல அரசியல் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நமக்கு நோக்கம் அவன் மதிக்கிறான், மதிக்காமல் போகிறான், நமக்குள்ள மதிப்பு அன்றைக்கு நமக்கு இருக்கிறது. ஆகவே அதை விட்டு மூலச்சிக்கலிலிருந்து விலகி போவதற்கு இவர்களே இடம் கொடுக்கிறார்கள். அன்புமணியே இடம் கொடுக்கிறார், ராமதாஸே இடம் கொடுக்கிறார், போராட்டம் திசை மாறுகிறது. ஆக மொத்தம் கடைசியில் அதானி ஏன் வந்தார், என்ன கொடுத்தார், வாங்கினார், எந்த நிலக்கரியில் சிக்கல், அமெரிக்க கோர்ட் என்ன சொல்லுகிறது என்பதெல்லாம் போய் இப்பொழுது இவர்கள் 2 பேரும் நடக்கிற லாவணி கச்சேரி தான் நான் நினைவுக்கு வருமே தவிர அதனால் பயனில்லை என்பது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். அமெரிக்கா நிறுவனம் அதை நீதிமன்றத்துக்கு போய் வாரண்ட் பிறப்பித்திருக்கிறார்கள். கைது செய்யப்படுகின்ற நிலைமை இருக்கும். எனக்கு தெரிய எந்த கார்ப்பரேட் முதலாளியும் இதுவரையிலும் கைது செய்யப்பட்டதாக நான் அறிந்ததில்லை. அவர்கள் செய்யாத ஊழல்கள் ஒன்றும் பாக்கி இல்லை. ஆகவே இந்த 50-60 கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவை ஆளுகின்றன, அவை இந்தியாவை சுரண்டுகின்றன. பன்னாட்டு சுரண்டல் இங்கே நடைபெறுகிறது. என்ன செய்வார்கள் இந்த பணத்தை என்று எனக்கு தெரியவில்லை. நம்முடைய ஸ்டாலின் வைத்திருக்கிற பணக்கட்டுக்களை எல்லாம் வைத்து ஒரு 4 நாளைக்கு குளிர் அடிக்கிறது என்பதற்காக எரித்தால் கூட 4 நாளைக்கு எரியும் அந்த பணம். அவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் அதான் எவ்வளவு வைத்திருப்பார். இந்த ஊழல்களை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே போகிறார்கள். இந்த பணத்திற்கு என்ன மதிப்பு, எவ்வளவு நீ நுகர்வாய், என்ன செய்வாய் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு? அதிகாரத்தை வாங்குவதற்கான ஒரு பணச்சேகரிப்பு தான் இது. மோடியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அந்த அதானியினுடைய பணம் பயன்பட்டது. அந்த அதானியினுடைய பணம் தமிழ்நாட்டுக்கு வருகிறது. மோடியோடு எதிர்ப்பு நம்முடைய ஸ்டாலின், ஆனால் மோடிக்கு பின்புலமாக இருக்கிற அதானி தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டு ஒப்பந்தங்களில் பங்கு கொள்கிறார். அதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கமாக இருக்கிறார். அதன் மூலம் அவர்களுக்கு பெரிய வருவாய் நிலை அதானி மூலம் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு தெரியுது. மக்கள் சுரணையற்று போய்விட்டார்கள். என்ன இது 50 ஆண்டுகளாக ஊழலை பற்றி நாம் பேசி கருணாநிதி காலத்து கோதுமை பேர ஊழலிலிருந்து ஸ்டாலினுடைய அதானி பேர ஊழல் வரையிலும் பேசிக்கொண்டே இருக்கின்றோமே தவிர இவர்களை அகற்றுவதற்குரிய நிலை தமிழ்நாட்டில் இல்லை என்றால் நம்முடைய ஜனநாயக அமைப்பே குறைபாடுடையது தான். ஏனென்றால் இந்த கூட்டணி கட்சிகள் அவையெல்லாம் தனித்தனியான கட்சிகள் தான். ஆனாலும் கூட அவையெல்லாம் இவற்றை பற்றி பேசுவதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி அதானியை எதிர்க்கக்கூடிய கட்சி, அதானியை, அம்பானியை, கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்க்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்களுக்கான கட்சி. அந்த கட்சி அதானி சந்தித்து போனதில் என்ன மர்மம் இருக்கிறது என்ற கேள்வியை சிபிஎம் எழுப்ப வேண்டும், சிபிஐ எழுப்ப வேண்டும். ஏன் எழுப்பவில்லை? கூட்டணி இந்த 2 எம்பி பதவியை பெறுவதற்காக இவர்கள் செய்கின்ற எல்லா தப்புக்களோடும் இசைந்து போகிறார்கள். எதற்கு தனி கட்சி, எதற்கு தனி கொடி? சாம்சங் தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், போராட்டம் நிறுத்தப்படுகிறது. அரசு தலையிட்டு ஏதோ சில முடிவுகளை 2 தரப்பாரும் ஏற்க வேண்டும் என்று சொல்லி அந்த முடிவுக்கு வருகிறது. பிறகு இப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது, சொன்ன எதன்படியும் அவர்கள் நடக்கவில்லை, தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை, போராடிய தொழிலாளர்கள் வெளியே தான் இருக்கிறார்கள், அரசு இதிலே சாம்சங் பக்கமாக நடந்து கொள்கிறது என்று சிபிஎம் சொல்லுகிறது. அவருடைய அடிப்படை வலிமையே தொழிலாளர்கள் சார்ந்தது. அந்த தொழிலாளர்களுக்கு உள்ள உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க முடியாத அளவிற்கு இந்த கூட்டணி அரசியல் இருக்குமானால் இந்த கூட்டணியால் பலன் என்ன? நீங்கள் எதற்காக செங்கொடியை பறக்க விட்டீர்களோ அந்த கொடியின் நோக்கம் போய்
நீங்கள் கூட்டணியில் 2 எம்பி அவர்கள் தொடர்ந்து நமக்கு தருவதும் அவர்கள் இதுதான் முக்கிய பயன் என்று நீங்கள் கருதினால் இந்த அரசியல் எதற்கு என்று நான் கேட்கின்றேன். போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக அகவிலைப்படிக்கு சவுந்தரராஜன் சிபிஎம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். பிறகு பொங்கல் சமயமாக இருக்கிறது என்று வரை தன்னை கட்டி அடக்கி மூடிவிட்டார்கள். அகவிலைப்படி அப்படியே இருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நீங்கள் தொடங்கிய போராட்டமும் சாம்சங் போராட்டத்திற்கு சாம்சங் நிறுவனத்தில் நடத்திய போராட்டத்திற்கு நீங்கள் கண்ட விடை என்ன, கிடைத்த பலன் என்ன, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நோக்கம் என்ன, இதற்காக இவ்வளவு அணுக்க தொண்டராக நீங்கள் இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். பிறகு கட்சி அழிந்து விடாதா? 1952 தெலுங்கானா புரட்சி நடத்திய நீங்கள் ரணதிவே தலைமையில் இந்திய அரசியலில் புரட்சியின் மூலம் மாறுதல் ஏற்படுத்துகிறோம், நேருவினுடைய அரசை கவிழ்ப்போம், புரட்சி அரசாங்கம் லெனின் அரசாங்கம் போல அங்கே அமரும் என்று பேசிய நீங்கள் கடைசியில் போராடி சிதறடிக்கப்பட்டீர்கள், கொடுமைப்படுத்தப்பட்டீர்கள், பலகாலம் சிறையில் இருந்தீர்கள் என்கின்ற நிலையெல்லாம் போய் காங்கிரஸுக்கு மாற்று கம்யூனிஸ்ட் கட்சி என்கின்ற நிலை போய் திமுக தலை-தூக்க முடியாத காலத்தில் மாற்று நிலையை நீங்கள் இழந்ததினாலே தான் இன்றைக்கு திமுக இவ்வளவு பெரிய ஊழலின் கிடங்காக அங்கே ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறது. நீங்கள் அவருடைய காலை நக்கி கொண்டு 25 கோடி அவன் பணம் தருகிறான், 10 கோடி பணம் தருகிறான், 2 எம்பி தருகிறான், 4 எம்எல்ஏ தருகிறான் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய அடிப்படை கொள்கைகளுக்காக பாடுபடுவதையே விட்டுவிட்டால் உங்களுடைய கொடி பறப்பதற்கான தேவை என்ன இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். நீங்களெல்லாம் கேட்க முடியாத காரணத்தினாலே தான் சிபிஐ கேட்கவில்லை, சிபிஎம் கேட்கவில்லை என்கின்ற காரணத்தினால தான் அதானி விஷயத்தை ராமதாஸ் எடுத்து கேட்கிறார். அதற்கு இவர்கள் பதில் ஏதோ சொல்லுகிறார்கள். ஆனால் கடைசியில் நம்முடைய அன்புமணி எடுத்த நிலைப்பாடு காரணமாக போராட்டம் ஐயாவினுடைய மரியாதையை மீட்பதற்கான போராட்டமாக மாறி முடியப் போகிறது. அதானி என்கின்ற மூல நோக்கம் கைவிட்டு போய்விடும். ஆகவே அரசியலில் எப்பொழுதுமே சொல்லுகிறேன், எதை நோக்கி நாம் செலுத்த வேண்டுமோ அதை நோக்கி செலுத்தாமல் அது கிளை பிரிவதற்கு வழி பிரிவதற்கு நாம் ஏற்பாடு ஒரு நிலை எடுப்போமே, ஆனால் கடைசியில் மூல நோக்கம் கெட்டு போய்விடும். பார்லிமெண்ட்டில் குறிப்பாக திமுகவும் சரி, திமுக கூட்டணியில் இருக்க எம்பிக்களுமே சரி, அங்கே போய் அதானியை வலுவாக எதிர்க்கிறாங்க. இந்த மோடி அரசும் கூட அதானிக்கு அடிபணிஞ்சு போகுது. அதானிக்கு என்ன எதிர்க்கிறார்கள்? பேச மாட்டார்கள், பேசுகிறாங்க. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு அதானியோட ஒப்பந்தம் போன்றவற்றைகள்லாம் அதானியோடு தான் ஒப்பந்தம், அதானியோடு தான் வரவு செலவு. சபரீசன் வரையிலும் அதானியோடு நெருக்கத்தில் இருக்கிறார். சபரீசனை இவ்வளவு பெரிய கார்ப்பரேட் முதலாளி வீட்டில் பார்த்து விட்டு போகிறார். தேவை இருக்கிறது என்றால் 10 ரூபா லாபம் கிடைக்கிறது என்றால் அவர்கள் யாரையும் பார்க்க போவார்கள். அது அவர்களுடைய முதலாளித்துவ போக்கு. இவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆகவே சபரீசனை பார்ப்பதற்கு வருகிறார். சபரீசன் தான் பின்புலமாக இருக்கிற அரசு. முன்புலமாக இருக்கிற அரசு நம்முடைய உதயநிதியும் ஸ்டாலினும், பின்புலமாக இருக்கிற அரசு நம்முடைய சபரீசன். ஆக என்ன சொல்கிறார்கள், அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு கொடுக்குறார் மார்டின், 1200 கோடி ரூபாய் என்னுடைய மோடி அரசுக்கு மோடி கட்சிக்கு கொடுக்குறார். என்ன நோக்கம்? அவருடைய மருமகன் தான் நம்முடைய விசிகாவினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவர் மூலம் கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கும் சரி பிறவற்றுக்கும் சரி பணம் கொட்டுகிறது. இப்பொழுது ரொம்ப வசதியாக இருக்கிற கட்சி நம்முடைய விசிகா தான். ஏனென்றால் மார்டின் தானே அதுக்கு தாங்குபுலம். திருமாவளவனே கேட்கலையே அதை அதானியோட சந்திப்பை குறித்து. யாரும் கேட்க மாட்டார்கள். கூட்டணி என்ற பெயராலே வைகோ கேட்டாரா? திருமா கேட்பாரா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்குமா? யாரும் கேட்க மாட்டார்கள். இதன் தரப்பிலிருந்து ராமதாஸ் கேட்கிறார். பிறகு இந்த திசை மாறி போய் விடுகிறதே. நம்முடைய மூல நோக்கம் அதானியை வெளிப்படுத்துவதுதான். நம்முடைய மூல நோக்கம் ஸ்டாலினுடைய மதிப்பில் ராமதாஸ் ஐயா எழுந்திருப்பதல்ல. அவருக்கு மதிக்க தெரியாது ஸ்டாலினுக்கு. அவருக்கு யார் என்ன தகுதி என்றே தெரியாது. அவர் நம்மை வெளிப்படுத்தி விடுவார்களோ, இந்த அதானியில் நாம் பெரிதாக உள்ளே இருக்கிறோம், நம்மை வெளிப்படுத்தி விடுவார்களோ என்ற அச்சத்தில் தூக்கி எறிந்து பேசிவிட்டு போகிறார். அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை அவரால். அப்படி சொல்லுகின்ற ஒருவருடைய மூல நோக்கத்தை வெளிப்படுத்தி அதானி விஷயத்தை பெரிதாக ஆக்குவதற்கு பதிலாக நாம் கடைசியில் நீ மன்னிப்பு கேள் என்று சொல்லி திசை மாறிவிட்டது போராட்டம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.